எம்ஜிஆர் வந்து வளர்ந்தாருன்னு சொன்னா மன்றங்களை வச்சு அது திமுக கழகத்துடைய கிளைக்கழகங்களாக செயல்பட்டு சினிமாவில் நடிக்கிற போது நெற்றியிலே உதயசூரியனை பொறித்திருப்பார். படத்தில் கதாநாயகம் பேரே உதயசூரியன் வரும். அண்ணா என்கிற பெயரை பாடல்களிலோ வசனங்களிலோ கொண்டு வருவார். நாடோடி மன்னனில் கூட அந்த உருக்கமான காட்சியில், தங்கையே நான் உன் கணவன் அல்ல, பார் என் முதுகை பார், விழுந்திருக்கக்கூடிய சவுக்கடிகளினுடைய தளிம்பை பார், நான் இராணுவத்தில் இருந்தேன், பட்டாளத்தில் இருந்தேன், ஏழை எளிய மக்களை அடிக்க சொல்லுவார் தளபதி, என் கை பொங்காது, என் முதுகிலே சவுக்கடிகள் விழும், அந்த விழுப்புண்கள் தான் இவை, தங்கையே நான் உன் கணவன் அல்ல என்று சொன்னபோதுதான் அப்படியே ஓடி வந்து காலில் விழுந்து, அண்ணா நீங்க தான் காப்பாற்றணும், அண்ணா இந்த நாட்டையும் அண்ணா நீங்கள் தான் காப்பாற்றணும். அதில் கூட அறிஞர் அண்ணாவை நினைவூட்டுகிற ஒருத்தர் தான் எம்ஜிஆர் பண்ணார். ஆகவே அவர் அப்படி வளர்ந்து 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 கட்சியிலே ஒரு அமைப்பாகவே பல வருடங்கள் கொண்டு வந்து அதற்கு பிறகு ஒரு மன வேறுபாட்டிலே அவர் வெளியேற நேர்ந்தது. அது அதிமுக மாபெரும் வெற்றியை பெற்றது. அவர் மாதிரி வந்துடலான்னா அது மாதிரி 1000ல் 1 பங்காவது சேவை செஞ்சிருக்கணும் இல்லை. அது இல்லாமல் அவர் ஆசைப்படலாம். யார் வேணா, வாக்குரிமை உள்ள யாரும், போட்டி போடுகிற தகுதி உள்ள யாரும் எந்த பதவிக்கு ஆசைப்படலாம். அது அவருடைய விருப்பம். அதை சொல்றார். அவ்வளவுதானே தவிர அந்த அவருடைய கனவு நனவாகாது. காகித கப்பலில் கடலை கடக்க முயல்கிறார் அந்த சகோதரர். ஆகாய வெளியிலே மனக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையிலிருந்து வந்த அந்த சகோதரர். அது வெறும் மண்கோட்டையாகத்தான் போகும். போக போக தெரியும்